السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அன்பார்ந்த எனதருமை இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய பேரருளால் பெரும் கிருபையினால் அல்லாஹுவை பற்றி, அவனுடைய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான சூழலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் எனக்கும் உங்களுக்கும் வழங்கியிருக்கிறான். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கக்கூடிய மிகப்பெரிய அருள்கொடை. இந்த அருள்கொடைக்காக முதலாவதாக நம்ம அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அருளை மரணம் வரை நமக்கு வழங்குவானாக. நாம் வாழ்க்கையில் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பானாக, மறைப்பானாக. இந்த உம்மத்தில் நிலவக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள் அனைத்தையும் நீக்கி கண்ணியம் மிகுந்த சமுதாயமாக எல்லாமல்ல அல்லாஹ் இந்த சமுதாயத்தை ஆக்கி அல்புரிவானாக. அன்பிக்கினே எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய அமல்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், ஐயோ அமலின் அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நேசத்துக்குரிய அமல் என்ன என்று கேட்கிறார். அல்லாஹ்வுக்கு பிடித்த அடியாரிடத்திலிருந்து அல்லாஹ் நேசம் பாராட்டுகிற அமல் என்ன என்று எனக்கு நீங்கள் அறிவித்து தாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்தில் நிறைவேற்றுவது என்பது அல்லாஹ்வுக்கு மிகுந்த விருப்பத்துக்குரிய அமல். இந்த அமலை நீ சரியாக செய்து வந்தால் அல்லாஹ்வுடைய நேசம் உனக்கு கிடைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை குறித்து, அதிலும் குறிப்பாக ஃபர்துடைய தொழுகை, அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ்வின் தூதர் உபதேசம் செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். தன்னுடைய மரண நேரத்தில் கூட இந்த உம்மத்திற்கு செய்யக்கூடிய கடைசி நஸீஹத் வஸியத்தாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தது தொழுகை. தொழுகையை விட்டு விடாதீர்கள், குறிப்பாக ஃபர்துடைய தொழுகையை விட்டு விடாதீர்கள். அது உங்களை நாளை மறுமையில் அப்படி யாராவது ஃபர்துடைய தொழுகையை தொழாமல் உலகத்தில் அவர்கள் பயணிப்பார்களானால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவருடைய இறுதி முடிவு எப்படி அமையும் என்று. ஃபர்தான தொழுகை என்பது நமக்கு தெரியும். ஃபஜ்ர், லுஹர், அஸர், மக்ரிப், இஷா, இந்த 5 வக்து தொழுகைகளும் ஃபர்துவான தொழுகைகள், கட்டாய கடமை, அதற்கு எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஃபர்து அல்லாமல் சில வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்வின் தூதர் நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். அந்த அமல்கள், அந்த தொழுகைகள் என்பது அல்லாஹ்வின் நேசத்தை, அல்லாஹ்வின் நெருக்கத்தை, அல்லாஹ்வின் அன்பை இலகுவாக நமக்கு பெற்றுத்தரும். இப்போ ஃபர்து நீங்கள் தொழுதாக வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஷஹாதத்தை மொழிந்ததற்கு பிறகு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஷஹாதத்தை மொழிந்ததற்கு பிறகு அடுத்த நொடி அவன் மீது கடமை தொழுகை. அதற்கு எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் இந்த ஃபர்தான தொழுகையின் ஊடாக சில தொழுகைகளை அடையாளப்படுத்தி சொன்னார்கள். இந்த தொழுகையும் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். அறிஞர்கள் அந்த தொழுகையை சுன்னத்தான தொழுகைகள் என்று பதிவு செய்வார்கள். சுன்னத்தான தொழுகைகள். நம்ம நிறைய மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் ஃபர்துடைய தொழுகையை சரிவர தொழுது கொண்டு வருகிறோம் அல்லாஹ்வுடைய கிருபையில். ஆனால் இந்த சுன்னத் என்று வரும் பொழுது, சுன்னத்துடைய தொழுகை என்று வரும் பொழுது, நம்மில் பெரும்பாலான மக்கள் இல்லாமன் ரஹிம ரப்பி பொடும்போக்கானவராக இருந்து வருகிறார்கள். அவர்களுக்கு அது
கொஞ்சம் பலகீனத்தை ஏற்படுத்துகிறது. இது வலியுறுத்தி சொல்லப்பட்டது அல்லவா, ஃபர்தான தொழுகை தொழுதுவிட்டால் போதும் என்று கடந்து செல்லக்கூடிய மக்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ்வின் மார்க்கம் இந்த சுன்னத்தான தொழுகைகளை யார் நிறைவேற்றுவார்களோ அவர்களுக்கு பல்வேறு சிறப்புகளை குர்ஆன் ஹதீஸ் சொல்லியிருக்கிறார். யார் சுன்னத்தான தொழுகையை நிறைவேற்றுகிறாரோ அவருக்கான சிறப்பை அல் குர்ஆன் ஹதீஸ் அதிகமாகவே சொல்கிறது. அப்ப முதலாவதாக இந்த தொழுகை என்றால் என்ன, சுன்னத்தான தொழுகை என்றால் முதலில் ஒரு அமல் செய்வதற்கு முன்பதாக அந்த அமலை குறித்த இல்மு நமக்கு வேண்டும். இந்த உரையோடு நீங்கள் பயணிக்கும் பொழுதே உள்ளத்தில் நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும், இன்ஷா அல்லாஹ் நான் இனிமேல் ஃபர்தான தொழுகை தொழும் பொழுது அதனோடு சேர்த்து சுன்னத்தான தொழுகையையும் தொழுவேன். அப்போ முதலாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான தொழுகையை நமக்கு சொன்னார்கள். இரண்டு வகையாக அறிஞர்கள் இந்த சுன்னத்தான தொழுகையை பிரிக்கிறார்கள். ஒன்று ஃபர்தோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சுன்னத்துகள், ஃபர்தோ உடைய வணக்க வழிபாடு, சுபஹ், லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா, இதனோடு சேர்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில தொழுகைகளை நமக்கு சுட்டி காட்டி சொல்லியிருப்பார்களே, தொழுந்து கொள்ளுங்கள். இரண்டாவது ஃபர்து தொழுகை அல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில தொழுகைகளை நமக்கு சுட்டி காட்டியிருப்பார்கள். அதில் தான் தஹஜ்ஜுடைய தொழுகை, வித்ருடைய தொழுகை, லுஹாவுடைய தொழுகை, அதுக்கு பிறகு மலை தொழுகை, கிராகத் தொழுகை, இதுவெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்தான தொழுகைக்கு ஒட்டாமல் இணைக்காமல் நமக்கு சொன்னது. அதனால தான் ரெண்டு வகையாக இந்த சுன்னத்துடைய தொழுகையை பிரிப்பார்கள். ஒன்று ஃபர்தோடு இணைந்து வரக்கூடிய சுன்னத், ஃபர்தான தொழுகைகளோடு இணைந்து வரக்கூடிய சுன்னத்துடைய தொழுகைகள். இரண்டாவது ஃபர்தான தொழுகை அல்லாமல் அல்லாஹ்வின் தூதர் நமக்கு வலியுறுத்திய சுன்னத்துகள். இந்த ஃபர்தான தொழுகை இருக்கிறதே சகோதரர்களே, இதனோடு இணைந்து வரக்கூடிய சுன்னத்தினுடைய தொழுகைகளை அறிஞர்கள் இரண்டு வகையாக பிரிப்பார்கள். நம்ம சுன்னத் தொழுகை, இன்னைக்கு ஃபஜ்ர் தொழுகிறோம், அதற்கு அல்லாஹ்வின் தூதர் சுன்னத் தொழுகையை நமக்கு அடையாளப்படுத்தினார்கள். லுஹர் தொழுகிறோம், அதற்கு அல்லாஹ்வின் தூதர் சுன்னத்தான தொழுகைகளை நமக்கு அடையாளப்படுத்தினார்கள். அசர் தொழுகிறோம், அல்லாஹுடைய தூதர் அதற்கும் சுன்னத்தான தொழுகை அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். மக்ரிப் தொழுகிறோம், அதற்கும் அல்லாஹ்வின் தூதர் சுன்னத்தான தொழுகையை அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். இஷா தொழுகிறோம், அதற்கும் அல்லாஹ்வின் தூதர் சுன்னத்தான தொழுகையை அடையாளப்படுத்துகிறார்கள். பின்னால் சிறப்புகளை சொல்கிறேன். முதல்ல அந்த அந்த தொழுகையுடைய சட்டங்கள் என்ன என்பதை பார்ப்போம். அப்போ முதலாவது சுன்னத்தான ஃபர்தோடு இணைந்து வரக்கூடிய சுன்னத்தான தொழுகைகளை இரண்டு வகையாக அறிஞர்கள் பிரிப்பார்கள். சுன்னத்துல் முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னத், சுன்னத்து கைரு முஅக்கதா, வலியுறுத்தப்படாத சுன்னத். ஃபர்தோடு இணைந்து வரக்கூடிய சுன்னத்து தான தொழுகைகளை அறிஞர்கள் இரண்டு வகையாக பிரிப்பார்கள். முதல் வகை சுன்னத்து முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னத். இரண்டாவது சுன்னத்துல் கைரு முஅக்கதா, வலியுறுத்தப்படாத சுன்னத்துகள். அப்போ முதலாவதாக சுன்னத்துல் முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தான தொழுகைகள், ஃபர்துடைய தொழுகையோடு இணைந்து வரக்கூடிய தொழுகைகள் என்ன என்பதை நாம் படிக்க வேண்டும். அப்படிதானே? ஃபர்து எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் தொழுகை. ஒவ்வொரு சுன்னத்தான தொழுகையும் பார்ப்போம். முதல் ஃபஜ்ருடைய முன் சுன்னத், ஃபஜ்ருடைய முன் சுன்னத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்கிறார்கள். 1169வது செய்தியாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம் யகுனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஷைஇன் மின் நவாஃபிலி அஷத்து மின்ஹு தஆஹுதன் அலா ரக்அத்தைனில் ஃபஜ்ர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக இருப்பார்கள் இந்த 2 ரக்அத் முன் சுன்னத்தான ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை தொழுவதற்கு. ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை தொழுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு கடுமையாக இருப்பார். ஆனால் அது அவ்வளவு பெரிய ஒரு விஷயம். பின்னர் அதனுடைய சிறப்பை சொல்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை தொழுவதில் மிக கடுமையாக இருப்பார்கள், அதை தொழுவார்கள். இரண்டாவதாக லுஹருடைய முன் 4 ரக்அத்துகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 4 ரக்அத்துகளை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள், தொழுமா நமக்கு ஏவி இருக்கிறார்கள். மூன்றாவதாக மக்ரிபுடைய பின் சுன்னத்,
நான்காவதாக இஷா, இஷாவுடைய பின் சுன்னத். இந்த 12 ரக்காத்துகள் சுன்னத்துல் முஅக்கதாவாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமக்கு வலியுறுத்தினார்கள். அதற்கு பிறகு சுன்னத்துல் கைர முஅக்கதா, வலியுறுத்தப்படாத சுன்னத். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினால் நீங்கள் தொழுது கொள்ளலாம், விரும்பாவிட்டால் நீங்கள் இருக்கலாம். லிமன் ஷா, நீங்கள் விரும்பினால் தொழுது கொள்ளலாம், விரும்பாமல் இருந்தால் அதனை விட்டுவிடலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பைன குல்லி அதானைனி ஸலாத்துன், ஒவ்வொரு பாங்குக்கும் இக்காமத்திற்கும் இடையில் தொழுகை உண்டு. ஒவ்வொரு பாங்கிற்கும் இக்காமத்துக்கும் இடையில் தொழுகை உண்டு. அப்போ இந்த 12 ரக்காத்துகள் இல்லாமல் வரக்கூடிய வக்துகளில் அசருக்கு முன்பதாக 2 ரக்காத் விரும்பினால் ஒரு மனிதர் தொழலாம். மகரிப்புக்கு முன்பதாக 2 ரக்காத் விரும்பினால் தொழலாம். இஷாவுக்கு முன்பதாக 2 ரக்காத் விரும்பினால் தொழலாம். இதனை கைரு முஅக்கதா என்று அறிஞர்கள் பதிவு செய்கிறார். அப்ப இந்த 12 ரக்காத்துகள், இந்த சுன்னத்தான தொழுகைகளை நான் தொடர்ச்சியாக தொழும் பொழுது எனக்கு எதுவெல்லாம் நடக்கும் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும்? ரொம்ப கவனமாக கவனிக்கும். நான் இந்த 12 ரக்காத்துகளை தினசரி சரியாக தொழுது வருகிறேன். இந்த சுன்னத்தான வணக்க வழிபாடை நான் மிக கவனமாக தொழுது வருகிறேன். ஒரு 7 சிறப்புகள் அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்கிறது. இந்த தொழுது வந்தேன்னா உனக்கு என்னெல்லாம் நடக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்கிறது. முதலாவதான சிறப்பு என்பது, ஒரு மனிதன் அந்த 12 ரக்காத்துகளை தொழுது வந்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் ஃபர்தில் தொழக்கூடிய குறைகள் இருக்கும் அல்லவா, ஃபர்தில் நம்ம ஏதாவது குறைகள் நம்ம செய்வோம், ஓதுறதுலையோ ஏதாவது குறைகள் ஏற்படும், மனிதன் தானே, அந்த குறைகளை இந்த சுன்னத்தான தொழுகைகள் நிவர்த்தி செய்யும். ஆனால் யாருமே பர்ஃபெக்டான நம்மளால் சொல்ல முடியாது, யாரும் பர்ஃபெக்டா 100% ஒரு தொழுகை நிறைவேற்றியவர் என்று சொல்ல முடியாது. காரணமாக தான் தொழுகை முடிந்தவுடன் என்ன சொல்கிறோம்? அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், யா அல்லாஹ் மன்னிப்பாயாக. அதனால்தான் அமல்களை பற்றி சொல்லும் பொழுது இமாம்கள் 3 வகையாக பிரிப்பார்கள். ஒரு அமலை செய்வதற்கு முன்பதாக இந்த 3 உன்னிடத்தில் இருக்க வேண்டும். இந்த 3 இல்லை எனில் அந்த அமல் சுமந்திருக்கக்கூடிய முழு பலனை உன்னால் அடைய முடியாது. ஒன்று என்ன? முஹப்பத், நாம் செய்யக்கூடிய அமலை விரும்பி செய்ய வேண்டும், நேசத்தோடு செய்ய வேண்டும். நேசம் இல்லாமல் உள்ளத்தில் வெறுப்பை வைத்து செய்யக்கூடிய அமலின் முழு பலனையும் நம்மால் அடைய முடியாது. இப்போ பயானுக்கு வருகிறோம், நேசத்தோடு வர வேண்டும். அல்லாஹுடைய மார்க்க விஷயங்களை பேசுவார்கள், அல்லாஹுவை நினைவு கூறுவார்கள், அல்லாஹ்வின் தூதருடைய செய்திகளை சொல்வார்கள், சஹாபாக்களுடைய வரலாற்றை எத்தி வைப்பார்கள், அறிஞர்களுடைய கூற்றுகளை எத்தி வைப்பார்கள். இதனை செவிமடுக்க வேண்டும், இதனூடாக என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நேசத்தோடு நாம் வர வேண்டும். இப்ப சுன்னத்தான தொழுகை, இந்த தொழுகை நேசத்தோடு நான் தொழுகிறேன், நான் தொழ வேண்டும் என்கிற நேசத்தோடு ஒரு மனிதன் இருக்க வேண்டும். முஹப்பத் இருக்க வேண்டும். முஹப்பத் இருந்தால்தான், ஒவ்வொரு அமலுக்கு பின்னாலும் நேசம் இருந்தால்தான், அந்த அமலை செய்ய வேண்டும் என்ற நேசம் இருந்தால்தான் அது பொதிந்திருக்கிற முழு பலனையும் நம்மால் அடைய முடியும். 2வதாக ரஜா, ஆதரவு வைக்க வேண்டும். இப்ப அமலில் அல்லாஹ்வின் தூதர் கூலிகளை சொல்லியிருப்பார்கள். இப்போ 12 ரக்காத் சுன்னத்துடைய தொழுகை தொழுதால் சொர்க்கத்தில் அவருக்கு ஒரு வீடு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆதரவு வைக்க வேண்டும். யா அல்லாஹ் 12 ரக்காத்துகள் தொழுகிறேன், சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீடு. பயானுக்கு வருகிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்தினுடைய பூஞ்சோலை நீங்கள் பார்த்தால் ஃபர்தஉ, மேய்ந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தை 2 இடத்தை தான் அல்லாஹ்வின் தூதர் சொர்க்க பூஞ்சோலை என்று அடையாளப்படுத்தினார்கள். ஒன்று பைத்தி வ பைன மிம்பரி ரௌதத்தும் மின் ரியாதுல் ஜன்னah, என்னுடைய வீட்டிற்கும் என்னுடைய மிம்பருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த இடம் என்பது சொர்க்கத்தின் பூஞ்சோலை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னைக்கு உம்ராவுக்கு போனால் மஸ்ஜித் நபவியில் அந்த இடத்தில் தொழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். காரணம், சொர்க்கத்தினுடைய பூஞ்சோலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து என்ன சொன்னார்கள்? ரௌதத்தும் மின் ரியாதுல் ஜன்னah, சொர்க்கத்திலேயே நீங்கள் சொர்க்க பூஞ்சோலையை பார்த்து கொண்டால் மேய்ந்து கொள்ளுங்கள் என்று நமக்கு உதாரணமாக சொன்ன இடம். அல்லாஹுவை
நினைவுகூறக்கூடிய சபைகள். அல்லாஹுவை நினைவுகூறக்கூடிய சபைகள் எல்லாம் சொர்க்கத்தின் பூஞ்சோலை. அதை பார்த்தால் நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி அடுத்து சொன்னாங்க, அவருக்கு மேலாக ஒரு மலக்கு சூழ்ந்து கொள்கிறார், தன்னோட ரெக்கையை சூழ்ந்து கொள்கிறார். அந்த மனிதனுக்கு மேலாக சூழ்ந்து கொண்டு சொல்கிறார், அல்லாஹும்ம இக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, இவர் மீது இரக்கம் காட்டுவாயாக. அல்லாஹ், இந்த சபை சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு நமக்கு தெரியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு திரை வைத்திருக்கிறார். நம்மால் சில விடயங்களை பார்க்க முடியாது, அல்லாஹ் நாடினால் தான் அது முடியும். ரெக்கைகளால் மலக்குகள் சுமந்திருக்கிறார்கள். அல்லாஹ் பெருமையாக தன்னுடைய மாணவனிடத்தில் சொல்கிறான், எனக்காக ஒன்று கூடி எனக்காக பிரியக்கூடிய ஒரு சமுதாயம், ஒரு மக்கள் பள்ளிவாசல் ஒன்று குழுமி இருக்கிறார்கள். ஆதரவு வைக்க வேண்டும். நன்மைக்கு பின்னால் நான் இந்த சதக்கா கொடுக்கிறேன், நன்மையை அதற்கான கூலியை நான் ஆதரவு வைக்க வேண்டும். 12 ரக்காத்துகள் தொழுகை ஏன் தொழுகிறேன்? நீங்க நிறைய பேருக்கு அமல் செய்கிறோம், அதற்கு என்ன கூலியும் தெரியாது. அல்லாஹ் 12 ரக்காத்துகள் தொழுதால் சொர்க்கத்தில் அல்லாஹ் எனக்கு ஒரு வீட்டை கட்டுகிறான் என்கிற அந்த ரஜா, அந்த ஆதரவை நாம் வைக்க வேண்டும். 3வது பயம். அல்லாஹ் இந்த அமலை ஏற்றுக்கொள்வானா என்கிற பயம். வாக்கு சஹாபாக்கள் தர்மம் செய்யும் பொழுது பயப்படுவார்கள். ஏன்? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் ஏன் பயப்பட வேண்டும்? அல் குர்ஆனில் அல்லாஹ் செலவு செய்யக்கூடியவர்களை பயந்து செலவு செய்வான்னு சொல்கிறானே, ஏன்? அல்லாஹ் இந்த அமலை ஏற்றுக்கொள்வானா என்கிற பயம், இஹ்லாஸ் அடிபட்டு போய்விடுமா என்கிற பயம். வாக்கு நான் தொழுகிறேன், பிறருக்கு காட்ட வேண்டும். நான் பயானுக்கு வருகிறேன், பிறருக்கு நான் மார்க்க ஆளி என்று காட்ட வேண்டும். நான் சதக்கா கொடுக்கிறேன், பிறர் என்னை புகழ வேண்டும். இஹ்லாஸ் அடிபட்டு பயப்படுவார்கள். அல்லாஹு அக்பர். அது மிக முக்கியம் சகோதரர்களே. 60 ஆண்டுகள் தொழுகிறோம், இஹ்லாஸ் இல்லாமல் தொழுகை இருந்தது என்று சொன்னால் அந்த தொழுகையின் மூலமாக எந்த பலனையும் நம்மால் நாளை மறுமையில் அடைய முடியாது. இஹ்லாஸ் அதுவும் இல்லாமல் இன்னொரு நோயும் உண்டு. நாம் தொழுகிறோம், தொழாத ஆளை பார்த்து கேவலமாக பார்ப்பது அமல்களை அழித்துவிடும். நாம் இபாதத்து செய்தால் நாம் மார்க்க எல்லாவற்றுக்கும் வருகிறோம், தொழாதவர்களை பார்த்து இழிவான பார்வைகளை பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய அமல்களை அழித்துவிடும். பயம். 3 விடயம் அமலுக்கு தேவை. 1 முஹப்பத்தோடு செய்ய வேண்டும், அந்த கூலியை எதிர்பார்த்து செய்ய வேண்டும். 3வது பயந்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா என்கிற அச்சத்தோடு செய்ய வேண்டும். யா அல்லாஹ் இஹ்லாஸை உறுதிப்படுத்திய அல்லாஹ், மன தூய்மை தாய அல்லாஹ், உனக்காக செய்ய வேண்டிய அமலாக இது இருக்க வேண்டும் யா அல்லாஹ் என்கிற அச்சத்தோடு பயத்தோடு அந்த அமலை நாம் மேற்கொள்ள வேண்டும். அப்ப குறைகளை நீக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், இமாம் திர்மிதி அவர்கள் 413வது செய்தியாக பதிவு செய்கிறார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவதாக விசாரிக்கக்கூடிய விசாரணை தொழுகை. தொழுகையை பற்றி அல்லாஹ் நம்ம இடத்தில் கேட்பான். அதற்கு பிறகு மலக்குமாரிடத்தில் கேட்பான், என்னுடைய அடியான் தொழுகையை, ஃபர்லான தொழுகையை முழுமைப்படுத்தி இருக்கிறானா? அல்லாஹ்வுக்கு தெரியும். இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான், என்னுடைய அடியான் தொழுகையை முழுமைப்படுத்தி இருக்கிறானா? உடனே மலக்குகள் சொல்வார்கள், அதில் குறைவு இருந்தால், அல்லாஹ் சொல்வான், அதில் குறைவு இருந்தால் அவனுடைய சுன்னத்தான வணக்க வழிபாடை குறித்து அதை பூர்த்தி செய்யுங்கள். நாம் தொழக்கூடிய தொழுகைகள் நாளை மறுமையில் நம்முடைய ஏட்டில் மிகப்பெரிய பங்கை அது செலுத்தும் சகோதரர்களே. இப்போ குறைகளை அது நீக்கும். 2வதாக ஒரு மனித சுன்னத்தான தொழுகையை தினசரி தொழுது வந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் அவர் அருகில் அமர முடியும். சுன்னத்தான தொழுகை, இந்த தொழுகையை தினசரி யார் தொழுது வருகிறாரோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழமை சொர்க்கத்தில் நமக்கு கிடைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், ரபியா இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு இரவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் தங்குகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு அதிகமான பணிவிடைகளை செய்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு ஹிதமத்துகள் செய்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏதாவது கேள், சல், ஏதாவது கேள். ரசூலுல்லாஹ் கேட்டது உலகத்தை பற்றி. உலகத்தில் ஏதாவது உனக்கு தேவை இருக்கிறதா? கேள், நான் அல்லாஹ்விடத்திலிருந்து உனக்கு வாங்கி தருகிறேன். நான் பிரார்த்தனை செய்கிறேன் அல்லாஹ்விடத்தில்,
உனக்கு உலகத்தில் ஏதாவது தேவை இருந்தால் நீ அதை கேள், அல்லாஹ்விடத்தில் நான் பெற்றுத் தருகிறேன். அவர்கள் சொன்னார்கள், அஸ்அலுக்க யா ரசூலல்லாஹ், நான் உங்களிடத்தில் கேட்பதெல்லாம் சொர்க்கத்தில் உங்களுடைய தோழமை. உலகத்தை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள், உனக்கு வாங்கி தருகிறேன் என்று சொன்ன பொழுது கூட, யா ரசூலல்லாஹ், உலகத்தில் உங்களோடு பயணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு தந்திருக்கிறான். ஆனால் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உங்களை நான் பார்ப்பேனா அல்லது உங்களோடு அமர முடியுமா என்கிற கவலை எனக்கு இருக்கிறது. எனக்கு உங்களோடு தோழமை தேவை. பல சஹாபாக்களுடைய கவலைகளில் ஒரு கவலை, உலகத்தில் ரசூலுல்லாஹோடு இருக்கிறோம், ரசூலுல்லாஹ் காலை ஃபஜ்ரில் பார்ப்பதற்கு அவ்வளவு சந்தோஷப்படுவார்கள். ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வருவார்கள், அமருவார்கள். ரசூலுல்லாஹ் பள்ளிவாசலுக்குள்ளே வரும்போது எல்லா சஹாபாக்கள் திரும்பி ரசூலுல்லாஹ்வை பார்ப்பார்கள். அவ்வளவு சந்தோஷமாக நபித்தோட சொல்லுவா, யா ரசூலுல்லாஹ், உங்களோட வாழ்க்கை முழுவதும் பயணிக்குகிறேன், ஒரு நாள் முழுக்க உங்களோட இருக்குகிறேன், உங்களை பார்க்குகிறேன். ஆனால் வீட்டுக்கு சென்று நான் இஷா முடிந்ததற்கு பிறகு வீட்டுக்கு சென்று படுத்தால் உங்களுடைய ஞாபகம், அல்லாஹ்வின் தூதரே, உங்களை அடுத்த நாள் பார்க்க வேண்டும் என்கிற ஆர்வம், நேசம். உலகத்தில் அது எனக்கு கிடைத்திருக்கிறது, நான் மறுமையில் சொர்க்கத்தில் அந்த நிலை எனக்கு தேவை. அல்லாஹ்வின் தூதரே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அந்த மனிதர், யா ரசூலல்லாஹ், எனக்கு சொர்க்கத்தில் உங்களுடைய தோழமை தேவை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவ் கைர ذلك, வேற ஏதாவது கேள், அதற்கு இல்லாமல் வேற ஏதாவது கேள். அவர் சொன்னார், ஹுவ ذلك யா ரசூலல்லாஹ், அதுதான் எனக்கு தேவை, எனக்கு அதுதான் தேவை, சொர்க்கத்தில் உங்களோட தோழமை எனக்கு அதான் தேவை, வேற எதுவும் தேவையில்லை உலகத்தில். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அகின்னி அலா நஃப்ஸிக பிகஸரத்தி சுஜூத், அப்படியா, சொர்க்கத்தில் என்னோடு இருக்க வேண்டுமா, சொர்க்கத்தில் என் தோழமை உனக்கு தேவையா, பிகஸரத்தி சுஜூத், எனக்கு நீ உதவி செய், சுஜூதுகளை அதிகப்படுத்து, சுஜூதுகளை அதிகப்படுத்து. அறிஞர்கள் இதற்கு விளக்கம் சொல்வார்கள், சுன்னத்தான நஃபீலான தொழுகைகளை அதிகப்படுத்து. 12 ரக்காஅத்துகள் ஒருவர் தினசரி தொழுது வந்தால் எத்தனை சுஜூதுகள் சொல்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த இடத்து அறிஞர்களுடைய விளக்கம், அல்லாஹு அக்பர், சுன்னத்தான் நஃபீலான தொழுகைகளை ஒருவர் தொழுது வருகிற அதிகமான சுஜூதுகள், அதிகமான ருக்கூகள், அந்த 12 ரக்காஅத்துகளும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய தூதருடைய தோழமை நாளை உங்களுக்கு பெற்றுத்தரும். தொழுதால் ஆசை வர வேண்டும், சொன்ன முன்னால் ஆசை வர வேண்டும். 12 ரக்காஅத்துகளுடைய நிலை சொர்க்கத்தில் அல்லாஹ்வின் தூதருடைய தோழமை பெற்றுத்தரும். மூன்றாவதாக, சொர்க்கத்தின் அந்தஸ்தை ஒரு மனிதருக்கு உயர்த்தி கொண்டே இருக்கும். சொர்க்கத்திற்கு தரஜாக்கள் உண்டு, எல்லாருமே ஈக்குவலான சொர்க்கத்தில் இருக்க மாட்டோம். தரஜாத், 100 தரஜா உண்டு சொர்க்கத்தில், ஸ்டேட்டஸ். ஒவ்வொரு தரஜாவுக்கு மத்தியிலும் வானம் பூமிகளை விட விசாலமான தரஜாக்கள். ஷஹீதுடைய தரஜா வேறு, தொழுகையாளிகள் தரஜா வேறு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நபித்தோழர் வந்தா, தௌபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு அமலை கற்றுத்தாருங்கள், அது என்னை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். நிறைய இடங்கள் இதை போன்ற அந்த ஆர்வம் சகோதரர்களே, இபாதத் செய்ய வேண்டும், இபாதத்தில் என்னை திளைக்க வைக்க வேண்டும். கேட்குகிறார், எனக்கு ஒரு அமலை கற்றுத்தாருங்கள், சொர்க்கத்திற்கு என்னை அழைத்து செல்ல வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்காக நீ அதிகம் சுஜூது செய், அல்லாஹ்வுக்காக நீ அதிகம் சுஜூது செய், அதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திலே உனக்கு ஒரு தரஜா உயர்த்துகிறான். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உன்னுடைய ஒரு பாவத்தையும் அழிக்குகிறான். அல்லாஹ்வுக்காக ஒரு சுஜூது செய்தால் சொர்க்கத்தில் ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் கூட்டுகிறான். அல்லாஹ்வுக்காக சுஜூது செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவங்களை அழிக்குகிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் முஸ்லிம் அவர்கள் 488வது செய்தியாக இதை பதிவு செய்கிறார்கள். ரொம்ப சகோதரர்களே, நான்காவதாக, சொர்க்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சுன்னத்தான வணக்க வழிபாடை நிறைவேற்றக்கூடியவர்களுக்கு ஒரு வீட்டை கட்டுகிறான்.
ஒரு வீடு, ஆரம்பத்தில் சொன்னதை போன்று ஒரு வீடு, சொர்க்கத்தில் ஒரு வீடு. இந்த ஒரு வீட்டை வாங்குவதற்கு சகோதரர்களே ஷஹீதான வரலாறு உண்டு. நீங்க குர்ஆனை படித்து பார்த்தால் ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாம் உலகமே கொடுக்கப்பட்டிருந்தது. உலகமே கொடுக்க, ஃபிரௌனுடைய மனைவி என்றால் மிகப்பெரிய மாளிகை, மிகப்பெரிய தங்கம், வைரம், வைடூரியம், ஹைஸ்டை லைஃப், நல்ல உணவுகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஃமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உதாரணமாக அல்லாஹ் சொல்வான். ஈமான் கொண்டவர்களுக்கு உதாரணமாக ஒரு பெண்ணை அல்லாஹ் சுட்டி காட்டுவான். இந்த பெண்ணிடத்திலிருந்து ஈமானை படித்துக் கொள்ளுங்கள், இந்த பெண்ணிடத்திலிருந்து ஈமானை படித்துக் கொள்ளுங்கள். என்னாச்சு? அவங்க ஃபிரௌன் என்ன சொன்னான்? அன ரப்புக்குமுல் அஅலா, நான் தான் உயர்ந்த இறைவன், என்னை நீங்கள் வணங்க வேண்டும், பெருமை அடித்துக் கொண்டிருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மார்க்கத்தை சொல்கிறார்கள், அவனுடைய உள்ளம் அதை ஏற்கவில்லை. ஆனால் அரசவையில் இருந்த சில மக்களிடத்தில் இந்த ஏகத்துவம் நுழைகிறது. அதில் ஒருவர் தான் ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். ஒரு நாள் அது ஃபிரௌனுக்கு தெரிய வருகிறது. என்ன ஆகும்? ஊரையே என்னை வணங்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான், வணங்காதவர்களை எல்லாம் படுகொலை செய்து கொண்டிருக்கிறான். அந்த சூழலில் தன்னுடைய மனைவி, இவ்வளவு காலம் வாழ்ந்து கொண்டிருந்த மனைவி மூசாவுடைய இறைவனை வணங்குகிறார் என்கிற கோபத்தின் உச்சியில், நீ இந்த மார்க்கத்தை விடவில்லை எனில் உன் இந்த உலகத்தை விட்டே நான் அழித்து விடுவேன். ஆனால் அவர்கள், அவருடைய ஈமான் உலகத்தை சார்ந்த அல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தைகள், சொர்க்கத்தை குறித்த நர்ம ஆராயங்கள், இதுவெல்லாம் உள்ளத்தில் குடிகொண்ட ஆசை நேசம் இல்லை. உலகம் அல்ல நிரந்தரம், உலகம் அல்ல நம்முடைய நிரந்தர வாழ்க்கை. உலகம் நிரந்தரம் என்றிருந்தால் இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருப்பார்கள் சகோதரர்களே. இந்த வாழ்க்கைக்கு தகுதியானவர்கள் அவர்கள்தான். ஆனால் ரசூலுல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ் என்ன சொன்னான்? இன்னக மையத்துன் வ இன்னஹும் மையத்தூன், நபியே நீங்களும் மரணமாவீர்கள், உங்களுக்கும் அந்த மரணம் வரும், அவர்களுக்கும் அந்த மரணம் வரும். உலகம் நிரந்தரம் என்றால் ஏன் மரணம் சகோதரர்களே? அதனால தான் குர்ஆனில் பல்வேறு இடங்கள் அல்லாஹ் மரணத்தை நினைகூரச் சொல்வான். இந்த மரணத்தை நினைகூறுவது யகூதிகளுக்கும் நசராணிகளுக்கும் முஷ்ரிக்குகளுக்கும் காஃபிர்களுக்கும் மிக கடுமையானது. ஆனால் ஒரு முஃமின் மரணத்தை நேசிப்பான். மரணத்தை காரணம், மரணமானால் அடுத்த கணம் மறுமை வாழ்க்கை. ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சகோதரர்கள், அவர் சொன்னான், தன்னுடைய படையாளிகளை அழைக்கிறான், ஃபிரௌன் அழைத்து சொல்கிறான், இந்த பெண்மணியை அழைத்து செல்லுங்கள், இந்த பெண்மணியை ஒரு பாலைவனத்தில் படுக்க இடுங்கள், அவளுக்கு மேலாக ஒரு பாறையை வையுங்கள், என்னை வணங்குகிறேன் என்று சொன்னால் விட்டு விடுங்கள், வணங்கவில்லை என்று சொன்னால் பாறையை மேலே போட்டு விடுங்கள். உலகமே ஒருவருடைய கரத்தில் கொடுக்கப்பட்டது, லக்ஸூரியஸ் லைஃப். ஆனால் உள்ளத்தில் ஈமான், உள்ளத்தில் சொர்க்கத்தினுடைய அந்த ஆழமான பலம், இந்த உலகத்தினுடைய யதார்த்த உண்மைகளை, இந்த உலகத்தின் யதார்த்தத்தை புரிந்த ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பார்க்குகிறார்கள். அந்த நேரத்தில் அந்த பாறை மேலாக இருக்கிறது. அவர்கள் கேட்ட பிரார்த்தனையை அல் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்கிறான். இது காலத் ரப்பி இப்னி லி இன்தக பைத்தன் ஃபில் ஜன்னah, யா அல்லாஹ் சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீட்டை தா. 12 ரக்காஅத்துகள் தொழுதால் பன அல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்தில் வீட்டை கட்டுகிறான். ஆனால் ஆசியா அலைஹிஸ்ஸலாம், சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீடு வேண்டும். கேட்கிறார்கள், வனஜ்ஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன், ஃபிரௌனுடைய அந்த அநீதத்தை விட்டும், ஃபிரௌனுடைய கூட்டத்தாருடைய அநீதத்தை விட்டும் என்னை நீ பாதுகாப்பாயாக. அந்த பாறை மேலே போடுவதற்கு முன்பதாகவே அல்லாஹ் ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தஃப்சீர் தபரி பதிவு செய்வார்கள், சொர்க்கத்தில் அவருடைய அந்த வீட்டை அல்லாஹ் அவர்களுக்கு காண்பித்து கொடுத்தால் அவருடைய ரூஹை பாறை விழுவதற்கு முன்பதாகவே அல்லாஹ் எடுத்து விட்டார்.
ஒரு வீடு வேண்டும் சொர்க்கத்தில். ஒரு வீட்டிற்காக ஹயாத்தை இழக்குகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி என்பது சொர்க்கத்தில் ஒரு வீடு 12 ரக்காஅத்துகள் தொழுதால். நான் அவ்வளோ பெரிய விஷயம் சகோதரர்களே. நான் தொழுது முடித்து விட்டு ஆதரவு அல்லாஹ் உறங்கும் பொழுது அல்லாஹ் 12 ரக்காஅத்துகள் முடித்து விட்டேன், சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீடு, இன்பமான ஒரு சூழல். அதே நைட்டில் என்னுடைய மரணத்தை நான் சங்கமித்தால் சந்தோஷமாக நல்லெண்ணத்தோடு மரணிப்பேன். மரணத்தில் 2 வகை உண்டு. கெட்ட எண்ணத்தோடு மரணிப்பது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் யாரும் மரணிக்க வேண்டாம் அல்லாஹ் மீது நல்லெண்ணம் கொண்டே தவிர. மரண நேரத்தில் அமல்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். யா அல்லாஹ் 12 ரக்காஅத்துகள் சுன்னத்தான தொழுகை, சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீட்டை ஏற்படுத்தி இருக்கிறாய் என்கிற மனோநிலை, அந்த மனோநிலை ரொம்ப முக்கியம். அல்லாஹ் மீது நல்லெண்ணம் ரொம்ப முக்கியம். அந்த மரண நேரத்தில் தான் ஷைத்தான் வருவான் சகோதரர்களே. உலகத்தில் குழந்தையாக இருக்கும் பொழுது நாம் பிறந்த உடனே ஷைத்தான் ஒவ்வொரு குழந்தையும் தீண்டுவான். ஒவ்வொரு குழந்தையும் ஷைத்தான் தீண்டுவான். அந்த தீண்டக்கூடிய காரணத்தால் குழந்தைகள் அழுகிறது. அதே ஷைத்தான் அடுத்த எப்போ வருவான்? ரூஹு தொண்டைக்குழி அடைக்கக்கூடிய நேரத்தில் வருவான். சக்கராத்துடைய ஹாலத்தில் வருவான். மிகப்பெரிய சோதனையின் உச்சம். இன்னும் சில வினாடிகளில் உலகத்தை விட்டு என்னுடைய ரூஹ் பிரிய போகிறது. இவ்வளவு காலம் எனக்கு வழியெடுத்து வந்தவன், சூழ்ச்சிகளை போட்டவன், வஸ்வசாவை போட்டவன், கடைசி அவனுடைய அந்த வாய்ப்பு வருகிறது, கண்களுக்கு முன்னால் தென்படுகிறான். உள்ளத்தில் அல்லாஹ் மீது கெட்ட எண்ணங்களை போட்டுக்கொண்டே இருப்பான். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய இமாம். அவருடைய மரண நேரம், அவருடைய மகன் சொல்கிறார்கள், என்னுடைய தந்தை மரண நேரத்தை அடைகிறார், நான் அருகாமையில் உட்கார்ந்து இருக்கிறேன். அவர் சில வார்த்தைகளை சொல்கிறார்கள், நான் கேட்டேன். அவர் சொன்னார், லா பஅத், அதற்கு பிறகும் இல்லை, அதற்கு பிறகும் இல்லை, அதற்கு பிறகும் இல்லை. அவன் கேட்டான், என்னுடைய தந்தை என்ன அதற்கு பிறகும் இல்லை, அதற்கு பிறகும் இல்லை, எனக்கு ஒன்று புரியவில்லை. என்னுடைய மகனே, ஷைத்தான் எனக்கு அருகாமையில் இருந்து கொண்டிருக்கிறார். ஷைத்தான் இடத்தில் சொல்கிறார், இமாம் அஹ்மத் அவர்களே, உலகத்தில் உங்களை என்னால் வழிகெடுக்கவே முடியவில்லை. பல்வேறு சூழ்ச்சிகளை இட்டு பிறகு கூட வழிகெடுக்கவே முடியவில்லை. அதற்கு இமாம் அஹ்மத் சொன்னார்கள், அதற்கு பிறகும் இல்லை, அதற்கு பிறகும் இல்லை. கொஞ்சம் நாம் நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அல்லாஹ் தூர் சொன்னது ஷைத்தான் வருவான். அந்த நிலைமையில் நாம் என்ன நினைப்போம்? ஷைத்தான் இடத்தில் தப்பித்தவன் நான் மட்டும்தான். இமாம் அஹ்மத் அவர்கள் சொன்னார்கள், அவன் என்னுடைய உள்ளத்தில் பெருமையை போட நாடுகிறான். சூழ்ச்சி. இமாம் அஹ்மத் அவர்களே, உங்களை என்னால் வழிகெடுக்க முடியவில்லை. பார்த்தியா, அவருடைய மனதில் பெருமை வந்துவிடக் கூடாது என்கிற நிலையில் தான் லா பஅத், அதற்கு பிறகும் இல்லை என்று சொன்னார்கள். பெருமை வந்தால் ஃபி கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் மின் கிபர் லா யதுகுலுல் ஜன்னah, கடுகளவு பெருமை இருந்தால் சொர்க்கம் நுழைய முடியாது. அவ்வளவு பெரிய சூழல் சகோதரர்களே. அந்த மௌத்துடைய நேரத்தில் ஷைத்தானுடைய வழிகேடு வஸ்வசாக்களை போடுவான். அல்லாஹ் மீது ரஹ்மத்தின் நம்பிக்கை இழக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்துவான். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வ யுஹ்சினு தன்ன பில்லாஹ், அல்லாஹ் மீது நல்லெண்ணம் கொண்டே தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் நம்பிக்கை இழக்காத நிலையில் நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். அந்த தொண்டைக்குள்ளே ரூஹ் அடைக்கும் போது மிகப்பெரிய டெஸ்ட், இந்த உலகத்தில் மிகப்பெரிய தேர்வு அதுதான். அது எப்பொழுது வரும்? ஒருவர் தொழவே இல்லை, மரணத்தை சங்கமிக்கும் போது நல்லெண்ணம் வருமா சகோதரர்கள்? 12 ரக்காஅத்துகள் தொழுகிறேன் ஃபர்லான தொழுகைக்கு பிறகு ஒரு நிம்மதி வருகிறது. சொர்க்கத்திற்கு ஒரு வீடு, மலக்குல் மௌத்தினை சங்கமிக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், நல்ல மரணம். இப்ப 4வதாக இறை நெருக்கம். இறை நெருக்கத்தை இந்த சுன்னத்தான தொழுகைகள் நமக்கு பெற்றுத்தரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ் சொல்வதாக, மன் ஆதாலி வலியன், யார் என்னுடைய நேசரை பகைத்து கொண்டார்களோ, அல்லாஹ் சொல்கிறார், என்னுடைய நேசர், நான் நேசிக்கக்கூடிய அடியான், நான் நேசிக்கக்கூடிய மனிதரை யார் பகைத்து கொள்கிறாரோ அவருக்கு எதிராக நான்
போரை அறிவிக்குகிறேன். அல்லாஹ்வுடைய நேசர், அவருக்கு எதிராக யார் பகைமைகளை விதைக்குகிறார்களோ அவருக்கு எதிராக நான் போர் செய்வேன். وما يزال عبدي يتقرب الي بنوافل حتى يحبه فاذا, ஒரு அடியான் என்னை நெருங்குவதில்லை சுன்னத்தான் நஃபீனான உபரியான வணக்கங்களை தவிர. அல்லாஹுவை நெருங்க வேண்டுமெனில் சுன்னத்தான நஃபீலான உபரியான வணக்கங்கள் மிக முக்கிய தேவை. அல்லாஹ் சொல்கிறார், என்னை ஒரு அடியான் நெருங்குவதில்லை நஃபீலான சுன்னத்தான வணக்க வழிபாடுகளை கொண்டே. அப்படி அவர் இருந்தால் குந்து சம்அஹு அல்லதி யஸ்மஉ பிஹி, அவரை நான் நேசித்தேன் என்று சொன்னால் அவர் சுன்னத்தான நஃபீலான தொழுகைகளை தொழுவதன் மூலமாக என்னை நெருங்கினால் அவர் பார்க்கக்கூடிய கண்ணாக நான் மாறுகிறேன், அவருடைய கேட்கக்கூடிய செவியாக நான் மாறுகிறேன், அவருடைய கரமாக நான் மாறுகிறேன், அவருடைய காலாக நான் மாறுகிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். சுன்னத்தான் நஃபீலான உபரியான வணக்க வழிபாடுகளை தொழக்கூடிய காரணத்தால் அல்லாஹ்வின் நெருக்கம் கிடைக்கும். அல்லாஹ் சொல்கிறார், அவருடைய கண்ணாக, அவருடைய காதாக, அவருடைய கையாக, அவருடைய காலாக நான் மாறுகிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸுல் குதுஸில் சொல்கிறார். ஒரு விஷயம் சொல்கிறேன், அவன் நல்லதை தான் பார்த்தான் கேட்டால் நல்லதை தான் கேட்பார் என்று அறிஞர்கள் இதற்கு விளக்கம் சொல்வார். தொடர்ச்சியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான், இந்த உலகத்தில் ஒரு இறை நம்பிக்கையாளரின் உயிரை கைப்பற்றுவதில் நான் தயக்கம் காட்டுவதை போன்று வேறு எந்த செயலுக்கும் நான் தயக்கம் காட்டுவது கிடையாது. அல்லாஹ் சொல்கிறார், இந்த உலகத்தில் ஒரு இறை நம்பிக்கையாளன் அவருடைய உயிரை கைப்பற்றுவதில் நாம் தயக்கம் காட்டுவதை போன்று வேறு எந்த செயலுக்கும் நான் தயக்கம் காட்டுவதில்லை. அவனோ மரணத்தை வெறுக்குகிறான். வலி, மரணத்திற்கு ஒரு சக்கராத் உண்டு. சக்கராத்துல் மௌத் பில் ஹக், மரணத்திற்கென்று ஒரு வலி உண்டு, மரணத்திற்கென்று சக்கராத் உண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சக்கரத்தைன், 2 சக்கராத்துகளை நான் அனுபவிக்கிறேன். உங்களுக்கெல்லாம் ஒரு சக்கராத், எனக்கு 2 சக்கராத். வலி, மரணத்திற்கென்று ஒரு வலி உண்டு. ஈஸியா இல்ல, மரணத்திற்கென்று ஒரு வலி உண்டு. அவன் மரணம் அந்த மரண நேரத்தை அடையும் பொழுது அவன் துடிக்கிறான், அந்த வலியில் கொஞ்சம் வேதனைப்படுவதை பார்த்து அல்லாஹ் சொன்னான், தயக்கம் காட்டுவதில்லை. அவனும் மரணத்தை அவன் வெறுக்குகிறான், நானும் மரணத்தின் மூலமாக அவனுக்கு கஷ்டம் கொடுப்பதை நான் வெறுக்குகிறேன் என்பதாக அல்லாஹ் கூறுவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். யார் உபரியான தொழுகைகளை தொழுவதன் மூலமாக அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய ஒரு சகோதரர்களே, அப்படி தொழுதால் அல்லாஹ் சொல்கிறான், அவனை கஷ்டப்படுத்துவதை நான் விரும்பவில்லை. உலகத்தில் அல்லாஹ் அவரை கஷ்டப்படுத்துவான சகோதரர்களே. உலகத்தில் நிறைய பேர் சொல்வார்கள், நான் தொழுகிறேன் பாய், ஆனால் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், கெட்ட எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கிற தொழுகை தடுக்கும் என்று சொல்கிறானே, தொழுகை தடுக்கும் சகோதரர்களே. சுன்னத்தான் நஃபீலான தொழுகைகளை ஒரு மனிதர் தொழக்கூடிய காரணத்தால் அது கெட்ட எண்ணங்களை உங்களுக்கு தவிர்க்கும். கெட்ட எண்ணம் வராது, அசிங்கமான ஃபவாஹிஷான எண்ணங்கள் வராது. இந்த சுன்னத்தான தொழுகை அதை தடுக்கும், ராகத்தை ஏற்படுத்தும், மன அமைதி ஏற்படுத்தும். தொழுது பாருங்கள், ஒரு 1 வீக் நான் என்னிடத்தில் நான் சொல்ல வேண்டும், இந்த 12 ரக்காஅத்துகள் இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து இந்த 1 வாரம் நிம்மதியாக இருக்கும், தூக்கம் நிம்மதியாக வரும், அல்லாஹ்வின் அன்பு, அந்த நெருக்கத்தை நாம் உணர்வோம். அது சொன்னாலும் புரியாது, சொன்னாது புரியாது, உணர்வோம் அதை. கெட்ட எண்ணங்கள், கெட்ட அசிங்கமான எண்ணங்கள் ஒருபொழுதும் சுன்னத்தான தொழுகை தொழக்கூடியவர்களுக்கு ஒருபொழுதும் வராது. அல்லாஹ் சொல்கிறான், அது அவர்களுக்கு வராது. அப்போ அல்லாஹ் வெறுக்குகிறான் இதனை, அந்த முஃமின் கஷ்டப்படுவதை. 6வதாக, சுன்னத்தான தொழுகைகள் உலகத்தை விட சிறந்த ஒன்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஜ்ருடைய முன் 2 சுன்னத்துகள் கைரு மினத் துன்யா வமா ஃபீஹா, உலகத்தை விட, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களை விட சிறந்த தொழுகை ஃபஜ்ருடைய 2 சுன்னத்துகள். அதான் ரொம்ப கவனமாக நாம் என்ன செய்ய வேண்டும், தொழுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். 7வதாக, அந்த கெட்ட எண்ணங்கள் நம்மிடத்திலிருந்து என்ன செய்யப்படும், அகற்றப்படும்.
சுன்னத்தான தொழுகைகளை தொழும் காலம் எல்லாம். இது அல்லாமல் இரவு தொழுகைகள், தஹஜ்ஜத்துடைய தொழுகை, லுஹாவுடைய தொழுகை, வித்ருடைய தொழுகை, இந்த இரவு தொழுகையிலும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் சகோதரர்கள். இந்த இரவு தொழுகையின் மூலமாக அல்லாஹுடைய நெருக்கம் இன்னும் அதிகமாகும். அல்லாஹ் சொல்கிறான், இரவுடைய கடைசி பகுதியில் வந்து என்னிடத்தில் கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா, நான் அவருக்கு கொடுக்குகிறேன். மன்னிப்பு கேட்கக்கூடியவர் இருக்கிறார்களா, நான் கொடுக்குகிறேன். இல்லை அல்லாஹ், யாராவது என்னிடத்தில் பாவமன்னிப்பு தேடக்கூடியவர் இருக்கிறீர்களா, நான் கொடுக்குகிறேன். இந்த உலகத்தில் கோடான கோடி மக்கள் உறங்கும் பொழுது அல்லாஹ் சில மக்களைத்தான் தேர்ந்தெடுப்பான். அந்த மீட்டிங்ல அல்லாஹ் சாதாரண விஷயம் அல்ல. சில அறிஞர்கள் சொல்வார்கள், உம்ரா நசீபுக்கு இணையாக சொல்வார்கள் தஹஜ்ஜத்துடைய நசீப். தஹஜ்ஜத்துடைய நசீப் என்பது உம்ராவுக்கு இணையாக சொல்வார்கள். அல்லாஹ் உம்ராவுக்கு நசீப் செஞ்சா எப்படி சந்தோஷப்படுறோம். அல்ஹம்துலில்லாஹ், உம்ராவை நான் போறோம் பாய், உம்ராவுக்கு அல்லாஹ் நசீப் செய்திருக்கிறார். அதற்கு இணையாக தஹஜ்ஜத்துடைய தொழுகை. காரணம், அல்லாஹ்வுடைய நெருக்கம் மிக நெருக்கமாக அல்லாஹ்விடத்தில் அந்த நேரம் இருக்கும். சுஜூதில், அந்த சுஜூதில் நாம் கேட்கக்கூடிய அனைத்து பிரார்த்தனைகளும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கிறது. அப்போ தஹஜ்ஜத்துடைய தொழுகை, தஹஜ்ஜத் என்றாலும் கியாமுல் லைல் என்றாலும் தராவி என்ற மூன்றும் ஒன்றுதான். இப்போ இஷா தொழுகைக்கு பிறகு இஷாவுடைய சுன்னத்திலிருந்து கியாமுல் லைல் ஆரம்பமாகிறது. இஷாவுடைய தொழுகை, நீங்கள் இஷா தொழுகை பள்ளிவாசல் வாரீங்க, இஷா முன் சுன்னத் தொழுகிறீங்க, 2 ரக்காஅத்துகள் தொழுதற்கு, இஷா முடிந்ததற்கு பிறகு இஷாவுடைய பின் 2 சுன்னத்தை தொழுகிறீர்கள். அதற்கு பிறகு நீங்கள் உங்களால் எழும்ப முடியவில்லை எனில் கியாமுல் லைலை தொழலாம். கியாமுல் லைலை தொழலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதது 11, 13, 10 கியாமுல் லைல், 1 வித்ராக தொழுது நிறைவு செய்வார்கள். உங்களுக்கு சக்திக்கு உட்பட்ட வரை 2 ரக்காஅத்துகள் தொழுது, அல்லது 2ஓடு சேர்த்து வித்ரை 1 சேர்த்து 3ஆக தொழுவது உங்களுக்கு சக்திக்கு உட்பட்ட வரை அதை ஒரு சுன்னாவாக அதை பழக்கப்படுத்தினால் அதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ராஹத்தான நிம்மதியான வாழ்க்கையை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தும். சிறந்த டைம் இரவினுடைய கடைசி பகுதி. இபாதுக்க ஸாலிஹீன், ஸாலிஹான இபாதத்துகள் என்று அல்லாஹ் குர்ஆனில் அடையாளப்படுத்தக்கூடியவர்களுடைய சிஃபத் தஹஜ்ஜத்துடைய தொழுகை. தஹஜ்ஜத்துடைய தொழுகை ஸாலிஹான, அவங்க அந்த தஹஜ்ஜத்தில் எழும்பக்கூடியவர்கள், தொழக்கூடியவர்கள் இபாதுக்க ஸாலிஹீன், ஸாலிஹான அடியார்கள். அந்த டைம்ல எழும்பி தொழக்கூடிய யார், அவங்களுக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய பேரே என்ன, ஸாலிஹான அடியார்கள். அப்ப இந்த உலகத்தை நாம் பிரார்த்தனை செய்யணும் அத்திஹியாத்துல, அத்தஹியாத் முபாரகாத்து ஸலவாத்து தய்யிபாத் லாஹி அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். யாருக்கு துஆ செய்கிறோம்? இபாதில்லாஹி ஸாலிஹீன் யார்? தஹஜ்ஜத்துடைய தொழுகை தொழக்கூடியவர்கள். உலகத்தில் கோடான கோடி மக்கள் அத்தஹியாத்திலே யாருக்கு பிரார்த்தனை செய்கிறார்கள்? இபாதுக்க ஸாலிஹீன், குர்ஆன் அடையாளப்படுத்தக்கூடிய தஹஜ்ஜத்தில் எழும்பக்கூடிய மக்கள். இவ்வளவு பெரிய வரம். கோடான கோடி மக்களுடைய பிரார்த்தனைகளையும் எம்மால் அந்த கூட்டத்தில் நுழைந்து பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப அந்த சுன்னத்தான தொழுகைகளை இன்ஷா அல்லாஹ் நாம் என்ன செய்ய வேண்டும்? பழக்கப்படுத்த வேண்டும், பயிற்சிப்படுத்த வேண்டும். அதை நீங்கள் தொழுதால் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலனை நீங்கள் உணர்வீர்கள். சொன்னால அது நமக்கு ஏறாது, சொன்னா நமக்கு வந்து அது பழக்கப்படாது. அதை தொழ வேண்டும். அந்த நேரங்களை ஒதுக்கி அதற்கான டைமை கொடுத்து தொழும் பொழுது, நான் சொன்னேன் அல்லவா, முதலில் குறைகளை நீக்குகிறது, 2வது நபிகளோடு சுவனத்தில் உடைய அந்த தோழமை, 3வது சொர்க்கத்தின் அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகிறான், 4வது இறை நெருக்கத்தை அது பெற்றுத்தருகிறது, 5வது சொர்க்கத்தில் ஒரு வீட்டை ஏற்படுத்துகிறது, 6வது உலகத்தை விடவெல்லாம் சிறந்த ஒன்றாக அந்த சுன்னத் தொழுகை இருக்கிறது, 7வதாக கெட்ட எண்ணங்களை அது போக்குகிறது. இந்த நிலைகளை எல்லாம் சுன்னத்தான தொழுகைகள் நமக்கு கொடுக்குகிறது. எனவே லுஹருக்கு முன்னால் 4 ரக்காஅத்துகள், லுஹருக்கு பின்னால் 2 ரக்காஅத்துகள், மகரிபுக்கு பின்னால் 2 ரக்காஅத்துகள், இஷாவுக்கு பின்னால் 2 ரக்காஅத்துகள், ஃபஜ்ருக்கு முன்னால் 2 ரக்காஅத்துகள், 12 ரக்காஅத்துகளை தொடர்ச்சியாக தொழக்கூடிய காலமெல்லாம் அல்லாஹுடைய அருளில் நாம் இருப்போம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய அருளை நாம் அனைவருக்கும் தந்த புரிவானாக. முஹப்பத்தோடு ஆசையோடு அமல்களில் பயணிக்க வேண்டும் சகோதரர். தஹஜ்ஜத்துடைய தொழுகை, துஹா, இதெல்லாம் சுன்னத்தான தொழுகைகள் தான். நஃபீலான தொழுகை என்றால் என்னென்ன சந்தேகம் இருக்கும். உங்களுக்கு விரும்பினால் நஃபீலான
தொழுகைகள் நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரியன் உதயமாகக்கூடிய அந்த நேரத்தினுடைய தொழுகை, அந்த நேரத்தில் தொழுவதை தடை செய்திருக்கிறார். அதே போல சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் தொழக்கூடியதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருக்கார். இது அல்லாமல் விரும்பி தொழக்கூடியவர்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம். அதில் முக்கியத்துவமாக இந்த சுன்னத்தான தொழுகைகள், இந்த கியாமுல் லைல் 8 ரக்காஅத்துகள், 11 ரக்காஅத்துகள், 13 ரக்காஅத்துகள் தொழக்கூடிய வழக்கத்தை நாம் வாழ்க்கையில் வைத்தோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலும் ராஹத்தான இன்பமான வாழ்க்கை, குறிப்பாக இந்த சுன்னத்தான தொழுகைகளை வீட்டில் நிறைவேற்ற வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய இடங்களிலே சுன்னத்தான தொழுகைகளை வீட்டில் நிறைவேற்றுங்கள். ரசூலுல்லாஹ் அதிகமான சுன்னத்தான தொழுகைகள் வீட்டில் நிறைவேற்றுவார். மக்ரிபுடைய பின் சுன்னத்தை ரசூலுல்லாஹ் வீட்டில் தொழுவார். இஷாவுடைய பின் சுன்னத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் தொழுவார். ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு. காரணம், வீட்டில் ஒரு பகுதியை நீங்கள் தொழுகைக்காக வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் வீடு, உங்கள் குழந்தை உங்களை பார்க்கும். வீட்டில் வாப்பா தொழுதாதான் பிள்ளைங்க தொழும், உம்மா தொழுதாதான் பிள்ளைங்க தொழும். அதனால்தான் வீட்டை மார்க் அடிப்படையில் வார்த்தெடுக்க வேண்டும். அதில் மிக முக்கியமான அம்சம் சுன்னத்தான தொழுகைகளை வீட்டில் நிறைவேற்ற வேண்டும். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் தொழுவதை, ஒரு பகுதியை உங்களுடைய வீட்டில் தொழுவதற்கு நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இல்லாமல் அல்லாஹ் அந்த அருளை நாம் அனைவருக்கும் தருவானாக. மரணம் வரை இந்த சுன்னாவை நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்குவானாக. மரணம் வரை தொழுகை நிலைநிறுத்தக்கூடிய நன்மக்களாக இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கியல் புரிவாக. இன்ஷா அல்லாஹ் நாளை அல் மனார் இஸ்லாமிக் சென்டர் பரகாவில் நாளை வகுப்பு இருக்கிறது. கிதாபுல் கபாயிர் இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய பெரும் பாவங்கள் புத்தகத்தை தொடர் வகுப்பாக எடுத்து வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். எல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கல்வியை பலனுள்ள கல்வியாக நாம் அனைவருக்கும் ஆக்கி அல்புரிவானாக. எல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அமர்வில் நாம் ஏற்பட்ட நம்முடைய சிரமங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில் சிறந்த கூலியாக நமக்கு கூலிகளை வழங்கி அல்புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.